தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. சென்னையில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநகராட்சி தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். சிந்துஜா, நாய்களால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது தமிழ்நாட்டில் அதிகமாயிருக்கிறது அப்படிங்கிறது பொது சுகாதாரத்துறை மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் மே மாதம் 10ஆம் தேதி வரை 2.10 லட்சம் நாய்க்கடியால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது பொது சுகாதாரத்துறை கொடுத்திருக்கக்கூடிய தகவல். அதுல 11 பேர் நாய்க்கடியால் இறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அப்டேட்டும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு முழுவதும் நாய்களை கட்டுப்படுத்துவதற்கான 9 அம்ச திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றிருந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சியில நாய்களை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில சென்னையில 1,80,000 நாய்கள், தெரு நாய்கள் சுற்றி திரிவதாக சென்னை மாநகராட்சி கணக்கெடுத்திருக்கிறது. ஒவ்வொரு மண்டலங்களிலும் இருக்கக்கூடிய அந்த நாய்கள் கணக்கெடுக்கக்கூடிய பணி, அந்த நாய்களை பிடித்து அதற்கான தடுப்பூசி செலுத்துதல், கருத்தடை செய்தல் போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தெரு நாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒவ்வொரு மண்டலங்களிலும் 10 நாய் இன கட்டுப்பாட்டு மையங்கள் கட்டப்பட்டு வருகிறது என்பதனை சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தெருநாய்கள் பிடிக்கக்கூடிய பணிகளுக்காக 16 நாய்கள் பிடிக்கக்கூடிய வாகனங்கள் இருக்கிறது என்றும், ஒவ்வொரு வாகனத்திலும் நாய் பிடிக்கக்கூடிய வலைகளுடன் சராசரியாக 5 நாய் பிடிக்கக்கூடிய பணியாளர்கள் என 78 பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதும், அறுவை சிகிச்சை மேற்கொள்ள 23 கால்நடை உதவி மருத்துவர்கள் என பல்வேறு நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சி மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகராட்சியில் கணக்கெடுக்கப்பட்ட அந்த நாய்களுடைய கணக்கெடுப்பின்படி 1,80,157 திருநாய்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது என்றும், அதுல 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை 66,285 திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சைகளும், 66,275 திருநாய்கள் மற்றும் 41,917 செல்லப்பிராணிகள் என ஒட்டுமொத்தமாக 1,08,000 நாய்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டிருக்கிறது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த 1.80 லட்சம் திருநாய்களுக்கும் 3 கோடி செலவில் ராபிஸ் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி நீக்கக்கூடிய மருந்து செலுத்தக்கூடிய பணிகள் ஜூன் முதல் தீவிரமாக நடைபெற இருக்கிறது என்பதையும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. எனவே நாய்க்கடியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு சென்னை மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், அதே போல பெட் லைசன்ஸ், அந்த செல்ல பிராணிகள் வைத்திருப்பதற்கான அந்த உரிமம் பெற்றிருந்தால்தான் செல்ல பிராணிகளை வளர்க்க முடியும் என்றும், இதற்காக நாய்கள் இனக்கட்டுப்பாட்டு மையங்களிலும் இணையதளம் வாயிலாகவும் செல்ல பிராணிகளுக்கான உரிமம் ரூபாய் 50 என்ற கட்டணத்தில் வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது என்பதையும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் 2024-25ஆம் ஆண்டு, அதாவது ஏப்ரல் மாதம் வரை சுமார் 10,000 செல்ல பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. சிந்துஜா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.